வழங்கப்பட்டுள்ளது. Good afternoon, one are present here. First, I thank Saktivel sir, Amaran sir, and Vivek sir. Three members में நான் இப்போதான் first time பார்க்க ஒரே ஒரு டைம் Saktivel sir மட்டும் நான் வீடியோஸ்ல பார்த்துட்டேன். ஆனால் சின்ன ஒரே வேர்ட்ல சொன்னா அமரன் சார் மாதிரி நான் பேசணும்னு நினைப்பேன். அதே போல டீச் பண்ணும்போது விவேக் சார் மாதிரி டீச் பண்ணணும்னு நினைப்பேன். இன்னொரு டைம் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது Saktivel சார் மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணணும். அப்படி மூணு பேர் யாரையுமே ஒரு இடையில வச்சோம்னா இவர் கொஞ்சம் மேல இவர் கீழே அப்படின்னு என்னால பிரிச்சே பார்க்கவே முடியல. கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் நிக்கிறேன்னு சொன்னா நீங்க மூணு பேர் தான் சார் காரணம். எவ்வளவு பணம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இல்ல நம்ம வேற கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து ஆல்ரெடி நான் படிச்சிருந்தாலும் கூட இந்த கோச்சிங் சென்டர் சேர்ந்தப்ப தான் எனக்குள்ள ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. எப்படி ஒரு போயம் டீச் பண்ணணும், ஒரு ப்ரோஸ்னா எப்படி டீச் பண்ணணும், எப்படி ஒரு கிரிட்டிசிசம் எப்படி டீச் பண்ணணும் அப்படின்றது, பிளஸ் அதே போல கோட் வேர்ட் வச்சு படிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு தான் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். இதை கொண்டு போய் கண்டிப்பா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அப்ளை பண்றோம். இப்போ இந்த 2 monthsலயே நாங்கள் ஜாயின் பண்ண அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஹெச்எம் சார்ஸே சொல்றாங்க நியூவா வந்திருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா பக்காவா பண்றாங்கன்ற அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். அது எல்லாமே உங்களால தான். இல்லைன்னா நாங்கள் இந்த ஜாயின் பண்ணாம ஜஸ்ட் பாஸ் பண்ணி உள்ள நாங்கள் போயிட்டு இருந்தா வேலைக்கு போயிருந்தா கூட இந்த அளவுக்கு டீச் பண்ற வே எங்களுக்கு தெரியாம போயிருக்கோம். இதுக்கான ரிசல்ட் வந்து எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் தெரியுது, பிளஸ் அங்க ஹெச்எம்ஸ்மே சொல்றாங்க. அதே போல பர்மிஷன்ல கூட ஃப்ரைடே நாங்கள் வெளியில தான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஆனால் நான் பர்மிஷனே கேட்கல, அவரே 1 hour முன்னாடி பர்மிஷன் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அவருமே மீட்டிங் போடும்போது நியூ ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பக்காவா வேலை செய்யலாம்னு அளவுக்கு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். பிளஸ் என்னோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th நான் ஸ்கூல் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே கரஸ்ல தான் சார் எல்லாமே. இப்போ ஏஜ் வந்து 45 ஆகுது. என்னோட பசங்களே எம்எஸ்சி முடிச்சுட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கறது, நீ மட்டும் உங்க அம்மா கிட்ட சாப்பிட்டுக்கிற, எங்க அம்மாவை படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி சமைக்காம எங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இதோட சரி இதுக்கு நல்லா படிக்க வைக்க கூடாது நீ அப்படின்னு அவங்க அப்பாவை திட்டுவாங்க. அவர் படிக்கல, ஆனா வந்து என்ன படிக்க வச்சு பார்க்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அது ஆனா 2-3 வருஷமா நாங்க 2019 ஒரு பிஜி அட்டெண்ட் பண்ண 22 அது எல்லாமே தர்மபுரி கோச்சிங் சென்டர்ல படிச்சேன். இதனால 1 மார்க்ல சிவி வரைக்கும் போயிட்டு அட்டெண்ட் பண்ண வெளியே வந்துட்டேன். இங்க ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பா இப்பவும் நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல நிப்பனா இல்ல கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆயிருக்குன்னா எனக்கு தெரியல. கண்டிப்பா இங்க ஜாயின் பண்ண அப்புறம் தான். அதுவும் இல்லாம இதுக்கு மேல நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்ன்றதை நீங்க எங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணிட்டீங்க. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.